எனக்கு கூப்பிட்டா உனக்கு கூப்பிடாம ஏட்டி இருப்பாவ. அம்மா என்னையோட வாண்டதனடி பாசமா இருப்பாவ. அதான் எனக்கு அடிக்காம உனக்கு அடிச்சிட்டாவளோன்னு பார்த்தேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுனே. அப்ப உனக்கு அப்பா கூப்பிட்டாவளோ? அப்பா கூப்பிட்டு வாழ்த்து சொன்னாவளா? இல்ல ஐயா, அப்பா என் மேல பாசமா இருப்பவன்டா. ஆமா மர், நீ மட்டும் சொல்லியா? ஆமா, உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன் பாரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கராணியோ. ஐயோ, பிறந்த நாள்ல அன்னைக்கு மறந்தே போயிட்டேனே. இந்த மாசத்துல பிறந்த நாள் மார்ச் 23 எல்லாமே ஞாபகம் இருந்து. ஆனா இன்னைக்குதான் 23ஆம் தேதின்னு மறந்துட்டேன். சரி தங்கராணி, வச்சிரட்டா? எங்க அத்தா என்ன gift தந்தாவ? போன வருஷம் பட்டு சேலை எல்லாம் கிடைச்சிச்சு. உங்க அத்தான போக சொல்லு. வேற ஏதாவது இருந்தா பேசு. அத பத்தி மட்டும் பேசாத தங்கராணி. என்னக்க நீ இப்படி சொன்னா எப்படி? அத்தான் தான் உன் பிறந்த நாள் மறக்கவே மாட்டாவல. பட்டு சேலை தங்க செயின் எல்லாம் வாங்கிட்டு போவல. என்ன இந்த வாட்டி சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ராணி. சரி, உங்க அத்தா கூப்பிட்டியா வச்சிரேன். சரிங்க, பாரு. அத்தா எல்லா வருஷமும் அவளை சர்ப்ரைஸ் பண்ணி இந்த வாட்டி ஒண்ணும் கொடுக்காதனால அவளுக்கு கோவம் வருது. இங்க எங்க வீட்ல அப்படியா? எல்லா வாட்டி இப்படிதான். நம்மளுக்கு பிறந்த நாள்னா அவளுக்கு ஞாபகமா இருக்கும். ஒரு தடக்கு கூட எனக்கு மிஸ் பண்ணது கிடையாது. ஒண்ணு வாங்கி தந்தது கிடையாது. ஒரு மல்லிப்பூவாது வாங்கி தருவாரா? அது கூட கிடையாது. அதுக்கு எங்க அத்தா எவ்வளவோ பரவாயில்ல. இவ சும்மா வேலை இல்லாம கோவப்பட்டு எடுக்கா. ஏன் என்ன எங்க மகாராணிக்கு பிறந்த நாளா? ஆமா, இந்த ஒண்ணுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. என்னமா ராணி, நான் மறந்துட்டேன்னு என் மேல கோவமா? மாதிரி கோவம் இல்லாம இருக்குமா? கெட்டின பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் ஞாபகம் இல்லையா? உன் பிறந்த நாள மறப்பனா ராணி? அது எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. மார்ச் 23ன்னு தெரியும். ஆனா இன்னைக்குதான் 23ஆம் தேதி மறந்துட்டு முத்துக்க. மறப்பிய மறப்பிய. இப்ப ஞாபகம் வந்துட்டல. எங்க வீட்டு மகாராணிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்பா ஒரு வழியா சிரிச்சுட்டா. இப்ப இந்த துணியை மாத்திட்டு வந்துருவோம். எம்மா, காலேஜ்க்கு பரப்பிட்டேன். சாப்பாடு எங்கம்மா? ஏடி ஏன் ஏடி அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாளாடி. யாம்டே போட்டு இப்படி கஷ்டப்படுத்தியா? நீயே எடுத்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுனே. ஆமா பத்தியா, அம்மா பாவம். சரி, இன்னைக்கு நம்மளே போட்டு சாப்பிடுவோம். என்ன சொன்ன உடனே கேட்டா? இப்படி கேட்க கூடிய ஆள் கிடையாது இவா. என்ன நீ கேட்டா சரிதான். சந்தியா, என்னப்பா? காலேஜ் லீவ் தானே? ஆமாப்பா, லீவ் தான். சரி சரி, ஃபுல்லா போனே பாத்துக்கிட்டு இருக்காத. கூட மாட அம்மைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. சரிப்பா. இதுல இருங்கப்பா. இருக்கேன். அப்பா கொஞ்சம் கம்பங்கூழ் ஊத்திட்டு வா மக்களே. இப்ப நானா அம்மை கூப்பிட்டா? யாம்டி அப்பா கேட்கவல்லடி ஊத்தி கொடு. என்னைய மட்டும் அம்மையை கூப்பிடக்கூடாது. இன்னைக்கு அம்மைக்கு பிறந்த நாள், அம்மையை போட்டு என் வேலை வாங்கான்னு கேட்டா அப்பாக்கு நீ ஊத்தி கொடுத்தா என்ன? எனக்கு எவ்வளவு ஊத்தணும்னு அளவு தெரியாது டி. சர்மி, நீ ஊத்தி கொண்டு வாட்டி அப்பாக்கு. தூர போயிரு பத்துக்க. எனக்கு காலேஜுக்கு நேராவு. பஸ் பேரும்டி. வீட்ல நல்ல சோக்கா தான உட்கார்ந்திருக்கா. போனை பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஊத்தி குடா. வந்துடா. ஊத்தி கொடுக்க முடியாதுனா கொடுக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லு. நான் சோக்கா இருந்தானே எப்படி இருந்தா உனக்கு என்ன? நானும் இத்தனை வருஷமா உன்னையமே காலேஜ் போயிட்டு இப்ப ஃபைனல் இயர். அதனால எனக்கு லீவ் விட்டுருக்காவனே. சும்மா ஒண்ணு நான் வீட்ல உட்கார்ந்திருக்கல. ப்ராஜெக்ட்காக ரெடி பண்ணனும். இந்த பிள்ளைகள் இப்படி சண்டை போடுது. என்னதுக்கு எங்க சத்தம்? ஒரு அப்பாக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க முடியாதுன்னு உனக்கு? ஏம்மா இப்படி சொல்லாதீங்கம்மா. தோசை இட்லினா நான் எப்பவும் போட்டு எடுத்து கொடுக்க தானே செய்வேன். எனக்கு இப்ப கூழ் எப்படி ஊத்தணும் ஒண்ணும் தெரியாது. அப்படியே உன் தலையில ஊத்திட்டி ஒரு பாத்திரத்தை எடுத்து ஊத்திட்டு வர வேண்டியதுனே. ஏம்மா, நீங்க பாத்திரத்துல ஊத்திட்டு மட்டுமா வந்திருக்கீங்க? உள்ளி, வடகம், ஊறுகாய், எலுமிச்சம்பழம் இவ்வளவு வச்சிருக்கீங்கம்மா தொட்டு விடுறதுக்கு. எனக்கு இப்படி எல்லாம் செய்யாம தெரியும்? அந்த போனையும் ஓட்டிக்கிட்டு இரு. எல்லாம் தானே தெரிய வந்துரும். போற வீட்ல அடிச்சு பார்த்து ஒவ்வொரு 2 நாள்ல ஒண்ணு தெரியாதுன்னு படிச்சே முடிக்க போற. கடைசி வருஷம் வந்தாச்சு. சந்தியா, அம்மா அப்பா எப்ப மனசு மாறுவோம் தெரியாது. இப்படியே இருந்தாங்க. அவ்வளவுதான், 21 வயசுல உனக்கு கல்யாணம் தான். தூர போகவே சும்மா அவையே சொல்லி சொல்லி பயமுறுத்திக்கிட்டு. ஆமா, நீ பயப்படக்கூடிய ஆள் தானே. மக்களே, அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வா அப்பாக்கு. எம்மா, என் கையில இருக்குமில்லாம கூலு. அவளை எடுக்க சொல்லுங்கம்மா. கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரையா வருவே. சந்தியா, அப்பாக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை பாத்துக்க. ரொம்பவே பண்ணிட்டு இருந்திய 2 பேரையும் வெளுத்து போடுவேன். சரி, இப்ப எடுத்துட்டு வரேன். ஒரு வேலை சொன்னால போன கீழ வைக்கலாம்னு பாருங்கப்பா. ஏடி, என்னைய பார்த்து எதுக்கு முறைச்சிட்டு போறா? அப்படிதான் முறைப்பேன். பாருங்கம்மா, சரியான லூசா இருக்கும் போல. சம்பந்தமே இல்லாம என் மேல கோவப்பட்டுட்டு இருக்காம. அது அப்படிதான் மக்கா. போன் பார்த்துட்டு இருந்தா இப்படிதான் கிறுக்கி எல்லாம் விரும்புதுங்க. ஏதாவது வேலை செய்யணும்னா இப்படிதான் கோவம் வரும். ஏம்மா, அவ வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கல. நல்ல ஸ்டேட்டஸ்ல ட்ரெயின் விட்டுட்டு இருக்காம. ஸ்டேட்டஸ்ல ட்ரெயின் விடியலா? அப்படினா என்னது டி? ஏம்மா, காலையில உங்ககிட்ட காமிச்சேன் தெரியுமா? உங்க பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு சொல்லி. ஆமா, அது நான் 4 போட்டிருந்தமே. அவ அதை விட கூட போடணும்னு 8 போட்டிருக்காம. இப்ப நான் கூழ் ஊத்த போகும்போது பார்த்தேன். அப்படியா? இதுதான் மேடம்க்கு வேலையோ? வீட்டுக்குள்ள அம்மா இருக்கேன். அம்மைக்கு ஒரு உதவி பண்ணாம இங்க இருந்து ட்ரெயின் விட்டுட்டு இருக்கா. என்னத்துக்கு அம்மா கேண்டி போடணும்? ஏம்மா, பெருசு பியாசனமே. நான் கிளம்பிட்டு சாப்பாடு கொண்டாங்கன்னு கேக்கேன். இது அம்மையே பாவம், நீ ஹெல்ப்
பண்ணு அப்படின்னு சொல்லா. இப்ப பாத்தீங்களா அவளை வேலை செய்ய சொன்ன உடனே எப்படி கோவம் வருது. எடி தள்ளி நில்லு, மேல இடிச்சிரும் மதுக்க. இடிப்பாடி, இடிச்சுதான் பாரு. சே பாட்டிங்க. மேடம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்ன ஒரு மரியாதை. எப்ப இதுல வைக்கிட்டப்ப வை வை. கோவம் ஒரு வேலை செய்ய சொன்னா அவ்வளவு கோவம் வருது. பச்சைக்கம்போ எம்மா வைங்க. தள்ளி போங்கம்மா. ஏங்க நான் வீட்ல தானே இருக்கேன். இந்த பிள்ளைகள்ட்ட போய் என்னது கேக்குறீங்க? சரி நீ படுத்திருந்தா இதுல சும்மா தானே உட்கார்ந்து இருந்தா அதான் கொஞ்சோண்டு கூல ஊத்திட்டு வானே. அது செய்ய மாட்டேக்கு பாரு இந்த பிள்ளைகள். இவங்களெல்லாம் நம்பவே விடாதுங்க. எந்த காலத்துல இருந்தாலும் உங்களுக்கு நான், எனக்கு நீங்க, நம்ம ரெண்டு பேரும் தான். இவங்களெல்லாம் நம்பி ஒண்ணுமே செய்ய முடியாது. பாத்தீங்களா அப்பாக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னதுக்கு எப்படி பண்ணியானே. எம்மா நீங்க வேற இப்படி ஏத்தி விடாதுங்கம்மா. நான் வேற என்னைக்காவது போய் கொடுக்காம இருந்திருக்கேனா? இந்தாங்க சாப்பிடுங்க. எதுனாலும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு எந்த ராத்திரி ஆனாலும் உங்களுக்கு சோறு வாங்கி உங்களுக்கு பஸ்தா தருவேன். இந்த பிள்ளைகள்ட்ட மட்டும் கேட்டுட்டு இருக்காதீங்க. வெட்கப்பட்டு தான் நிக்கணும்னு சொல்லிட்டேன். சரி விடு விடு. எம்மா யாம இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதிய? அப்படிதான் சந்தியா இருக்கு உன் நடவடிக்கலாம். போனை பார்த்தா நீயாவே இல்ல. போன் நோண்டிட்டு இருக்கும்போது ஏதாவது வேலை சொன்னா அவ்வளவு கோவம் வரும் உனக்கு. வேற நேரம்லாம் நல்லா தான் இருக்கா. ஏன் இப்படி ஒரு மாற்றம்? எம்மா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுதிய. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி நடந்திருக்கனா? அதான் இன்னைக்கு ஏன் அப்படி நடந்துக்கடா? ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தமா உங்களுக்காண்டி தானே போட்டேன். அம்மைக்காண்டி ஸ்டேட்டஸ் போட்டா மட்டும் பத்தாது. வீட்ல இருந்து அம்மா சொல் பேச்சு கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும். அதுதான் ஸ்டேட்டஸ் போடுறதை விட முக்கியம். நீ அத போடியதுல 4 பேர் பார்த்து இந்த பிள்ளை அம்மா மேல என்ன பாசமா இருக்குது, இப்படி எல்லாம் போடுது அப்படின்னு வேணா நினைக்கலாம். அம்மைக்கு தானே தெரியும் நீங்க பண்ணி வேலைலாம். அம்மையை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை விட்டுவிட்டு ஸ்டேட்டஸ் போடியா அதை போடி இதை போடியேன்னு பண்ணிட்டு நடக்கா. அப்பாக்கு சொல்வாட்டே கேட்டுனடா. அம்மா எடி நீ அங்க இருந்து சிரிச்சிட்டு நிக்காத. உனக்கு சேர்த்து தான் சொல்லேன். சரிம்மா. சரி விடு ராணி. பிள்ளைவா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். எங்க நல்லா இருக்குவா? நல்லா இருக்குமா. இத மாதிரியே வை. காலையில வேலை ஈஸி பத்தியா? நீங்க வேலைக்காண்டி பாக்காதீங்க. உங்களுக்கு குடிக்க பிடிச்சிருக்குவா? பிடிச்சிருக்குது. ஏம்மா என்ன கொஞ்சம் நேரம் அப்பா மேல கோவமா ஏதோ ஆசிட்டே கிடந்த மாதிரி இருந்து இப்ப அப்படியே பாசம் பொங்கி வலிவு. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். உனக்கு என்ன? அது எனக்கு வாழ்த்து சொல்லலன்னு கோவப்பட்டேன். மாறியவே மறந்துட்டேன்னு சொல்லி வாழ்த்து சொன்னதுக்கு அப்புறம் கோவம்லாம் போயிட்டு. புருஷன் முன்னாடினா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் நீ என்னது கேட்க? சரிம்மா நான் எதுவும் கேட்கல. அதை இருந்து குடி. ஏம்மா அப்பா இப்படி சொல்லிட்டாவனு டெய்லி தான் வச்சிடாதுங்கம்மா. எனக்கெல்லாம் குடிக்க பிடிக்கவே இல்ல. உங்களுக்குலாம் நல்லதெல்லாம் என்னைக்கு தான் பிடிச்சிச்சு? ஒரு நாள் பிடிக்காதடி உனக்கு. இதெல்லாம் நீ இரு சோஃபால. சரி. ஏமாக்கா வெறும் கஞ்சி மட்டும் எடுத்து வச்சிருக்கா? இந்த வடகம் சின்ன உள்ளி எல்லாம் கடிச்சு குடி, நல்லா இருக்கும். ஐயே எனக்கு பிடிக்காதுப்பா. இதையே கண்ணை மூடிட்டு எப்படியாவது குடிக்கணும். வேற என்னதான் உனக்கு பிடிக்கும்? காலையில தோசை சப்பாத்தி பூரி அப்படி ஏதாவது போட்டா அழகா இருக்கும். இத போய் குடின்னு குடுக்காத. குறு குறுன்னு என்னென்னயோ இருக்குது. பாரு அம்மிட்ட இனி டெய்லி இதான் வைக்க சொல்ல போறேன். கண்ட கடையதுல தின்னுகிட்டு நல்லதெல்லாம் ஒண்ணும் பிடிக்க மாட்டேக்கு. என்ன சந்தியா இது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா? ஓ இன்னைக்கு ஆன்ட்டிக்கு பர்த்டேவோ? ஆன்ட்டி வேற வீட்டுக்கு வாவான்னு கூப்பிட்டாவல்ல. இன்னைக்கு போய் விஷ் பண்ணிட்டு கேக் வாங்கிட்டு போய் அப்படியே கட் பண்ணிடலாம். மச்சானே கால் பண்ணி பாப்போம் வாரானானு. ஒத்தையில போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹலோ ஹலோ சொல்லுமாப்ல. எங்கல இருக்கா? வீட்லயா? காலேஜ் லீவு மாதிரி எங்க இருப்பாவ? வீட்டுலதான் இருக்கேன். என்ன காலையில எந்திரிச்சாச்சு? உறக்க வரல பத்துக்காக எந்திரிச்சிட்டேன். இல்லை மாப்ள ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்ல. உங்களுக்கு என்ன சார் அப்படி இம்பார்ட்டன்டான விஷயம்? அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்னா அது கண்டிப்பா சந்தியா பத்தியா தான் இருக்கும். எப்படி இல்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா? இதுக்குதான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியது உன்னைய. எல்லாம் கரெக்டா தெரிவ. சரி சரி விடு, ரொம்ப இது பண்ணிக்காத. என்ன விஷயம்? மாப்ள சந்தியாக்கா ஸ்டேட்டஸ் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டுல. இப்பதான் என் நம்பரை சேவ் பண்ணி ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிய மாதிரி வச்சிருக்கா. எப்ப உலக அதிசயம்ல யாரும் பண்ணாத வேலையை உங்க ஆள் பண்ணிருக்காவ. கண்டிப்பா இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான்ல. சொல்லி எது கேளு மாப்ள. அதுக்கு முன்னாடி இவன் ஒருத்தன் ஸ்டேட்டஸ்ல என்ன தெரியுமா போட்டிருந்தா? அவங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டேமா. சரி உங்க மாமியாருக்கு விஷ் பண்ண போறியா? ஆமா விஷ் தான் பண்ண போறேன். நேர்ல போய் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போமால என் கூட வாழ. அட பாவி, இல்ல எப்படி அவ்வளவு இது வந்து உனக்கு? வீட்டுக்கு நேர்ல போய் உனக்கு கேக் கொடுக்க அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டிய. அவ வீட்டுல சேர்த்து போவலாம். முதல்ல லவ் முத்தி பைத்தியம் ஆயிட்டியல. என்னத்தெல்லாமோ பேசிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒண்ணு அவள மச்சா. எங்க அத்தை தான் என்னைய கூப்பிட்டாவல வீட்டுக்கு. அன்னைக்கு நான் அந்த சுபின் பையனை கொஞ்சம் டிராப் பண்ண போனேன்னு சொன்னோம்ல, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு. அப்பாவையே கூப்பிட்டாவ பத்துக்கு என்னையாவது ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாமக்கா அப்படின்னு சொன்னாவ. இல்லை மச்சான் எதுக்குல ரிஸ்க்?
சும்மா அப்படி கூப்பிடுதாம்ல சிவாவ. அவியா அவளுக்கு நீ ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்காவ. நீ அவளை லவ் பண்ணியா, இப்படி பாத்துட்டு இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுனா அவளுக்கு எப்படில இருக்கும்? நீயே அடிக்கடி போய் அதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆவாதா? அவிய கடைசி வரை நீ அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருப்பாவ. திடீர்னு ஒரு நாள் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு, ஐயா நம்ம ரொம்ப நம்பணும் இந்த பையனை, இப்படி பண்ணிட்டானா அப்படின்னு நினைச்சிட கூடாதுல. அதனால வீட்டுக்கு போறது அதெல்லாம் வேண்டாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இரு, கடைசியில பாத்துக்கலாம் மச்சான். அப்படியா சொல்லியா? நீ சொல்லியது ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்குது. ஆனாலும் எப்பவும் இல்ல மச்சான், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பர்த்டேனாலதான் நம்ம போறோம். போனா ஆன்டியும் நல்லா சந்தோஷப்படுவாவ. சரி நான் சொல்லியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன் இஷ்டம். நீ கூப்பிட்டனால நான் வாரேன். சரில மச்சான், அன்னைக்கு ஒரு நாள் தான். அவங்களா கூப்பிட்டாங்கல்ல, போகாம இருந்தா நல்லா இருக்காது. இன்னைக்கு போயிட்டு வந்துருவோன்னு ஒரு 11 மணிக்குள்ள வாரேன். ரெடியா இருக்கிறியா? சரி சரி. இப்ப போன வை, கொஞ்ச நேரம் உறங்க போறேன். சரி உறங்கு வச்சுறேன். போய் அப்படியே அவளையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. அவளை நேர்ல பார்த்தே 10 நாள் ஆகுது.